கிஃப்ட் பாருங்க, எவ்வளோ கிஃப்ட். அப்போ இந்த சூழ்நிலையில ஆபிரகாம் முதல்ல யாரை மீட்டெடுத்தாரு? ஆபிரகாமையே மீட்டெடுத்தாரு. திரும்பி ஐயோ ஆமா பேசுற தெய்வம் இப்ப பேசலப்பா அப்படின்ட்டு திரும்பி போயிருக்கலாமே. ஆமாப்பா ஏதோ ஒரு சத்த பிரம்மையா இருக்குது, பிரம்மையாயிடுச்சு. இந்த 7 வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, ஒருவேளை வேற ஒரு சத்தமாட்டாக்குது அப்படியெல்லாம் நினைச்ச ஆபிரகாம் என்ன செய்யல? திரும்பி போகல, காத்திருந்தார். எத்தனை வருஷம்? 25 வருஷம். 25 வருஷம் வாக்கு தத்த செய்த தேவன் உண்மையுள்ளவர் 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 என்று விசுவாசத்தில் நம்பி ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல சொல்லுங்க, என்ன மீட்டெடுக்கணும் நானே. எதிலிருந்து? தூக்கத்திலிருந்து. காலையில வந்து ஏசப்பா எழுப்புற பொழுது 2 மணிக்கு எழுப்புறாரு, ஏன் 5 மணிக்கு எழுப்புறாரு? என்ன செய்யறோம்? மீட்டெடுக்க முடியுதாமா? நம்மளை மீட்டெடுக்கணும். என்ன பண்ணணும்? மீட்டெடுக்கணும். தேவன் சொன்ன உடனே, ஏசப்பா சொன்ன உடனே தூக்கத்திலிருந்து கூட நம்மளால மீட்டெடுக்க முடியல. நினச்சி பாருங்க, ஆபிரகாம் தேசத்தை விட்டு மீட்டெடுத்தாரு. தன் தகப்பன் மறுபடியும் ஆபிரகாம் வந்தாராம். எலியேசர்ட்ட சொல்றாரு, நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைய கூட அங்கே கூட்டிட்டு போயிடாத, என் பிள்ளைய கூட என்ன செய்யறாத. ஏன்னா அப்ப எவ்வளவு உறுதி, அதுக்காக சொல்ல வரேன் நான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, முதல்ல உன்னுடைய சிச்சுவேஷன்லேருந்து அதுக்கு தான் கீழ்ப்படிதல். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ முதல்ல அதுக்கு கீழ்ப்படிமா. கீழ்ப்படி. உன் தேசம், உன் இனம், உன்னுடைய தகப்பன் வீடு, உன்னுடைய சூழ்நிலை, பழைய கிரிகள் மறுபடி பண்ணிய போல உலண்ட சேட்டுக்குள்ளே மறுபடியும் உளராம இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், எழுந்து வா, தூசிய உதறி விட்டு.